சொல்லிச்சு. ஒரு வழியா நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி போலீஸ் ஆயிடுச்சு. படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஓப்பனிங்கு அடியாவது எங்கே பார்த்தாலும் கூலி காய்ச்சல் தான். எல்லாம் கூலி 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 கூவிக்கிட்டு இருக்காங்க, கூலியா வாரானிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வாரா போயிட்டு இருக்கு. நான் வந்து டிக்கெட் புக்கிங் சொன்ன உடனே புக் பண்ணேன், அதுவும் தப்பா புக் பண்ணி அது பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்து டிக்கெட் எல்லாம் எல்லா தடவையும் ஃபுல்லா இருக்குது. இதுக்கப்புறம் புக் பண்றோம்னா சத்தா. படத்துல ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலர்ல இருக்கிறது தான். ஐயா ட்ரைலர்ல என்ன இருந்துச்சு அதே தான். லோக்கி வந்து ட்ரைலரை கஷ்டப்பட்டு கட் பண்ணாரு. மார்வல் டிசி மாதிரி ஃபேக் ட்ரைலர், இது ட்ரைலர்ல வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் உருட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு கரமும் கிடையாது. ட்ரைலர்ல இருக்குதா அதான் அப்படியேதான் இருக்குது. அதேதான் என்ன சின்ன சின்ன ட்விஸ்ட் டர்னிங் மட்டும் வச்சிருப்பாங்க. நான் அப்பயே நினைச்சேன் இது டைம் டிராவல்னா இருக்காது பச்சு, வழக்கம் போல வந்து எப்படி வந்து ட்ரக்ஸ் கடத்துறாங்களோ அந்த மாதிரி இருக்கும்னு அப்பயே நான் சொன்னேன் இல்லையா. அது சொன்ன மாதிரி கரெக்டாக தான் நடந்திருக்கிறது. இதை வேற கவனம் கத்திட்டு இருக்காங்க பல பேர். அது டைம் டிராவல் தெரியுமா? போஸ்டர்ல வந்து வாட்ச் இருக்குது, டீசர்ல வந்து வாட்ச் இருக்குது. வாட்ச் இருந்தாலே டைம் டிராவல் தான் தெரியுமா? நான் இங்க இது பார்த்தா டைம் டிராவலே இல்லை, அது தெரியுமா உனக்கு? சரி, படம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே விஷுவலா பக்காவா இருக்கு, செம்மையா பண்ணிருக்காங்க. சும்மா ஆக்டருக்கு சொம்பு தூக்காம ஆக்டிங்னு விரும்பல தான். இருந்தாலும் என்ன சொல்றது, ஒரு சம்பிரதாயப்படி சொல்லணும்ல. அதை பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்டிங் செம்மையா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து வில்லன் வந்து நாகார்ஜுனா தான். பட் அவர் சைடு வில்லனா வந்து நம்ம சோபன் வந்திருக்காரு. சோபினா மஞ்சு மேல பாய் சோபின் வந்திருக்காரு. அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவர் மெயின் வில்லனே இல்ல, சைடு வில்லன் தான். ஆனா அவரோட ஆக்டிங் வந்து கம்பேர் பண்ணும்போது மெயின் வில்லனே வந்து தூக்கி சாப்பிட்டுறாரு. சில பேர் சொல்றாங்க இரிட்டேட்டிங்கா இருக்குன்றாங்க. வரும்போது பீம்ஸ்ல பார்த்தேன், பட் எனக்கு வந்து இரிட்டேட்டிங்காலாம் இல்லை, அது கரெக்டா பக்காவா இருந்துச்சு. தெரிஞ்சு நாகார்ஜுனா விட வேட்டி ஒன்றும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இதே படத்துல ஒன்லைன் பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல அது ஒரே மாதிரி கதை தான், ரிவெஞ்ச் ஸ்டோரி. என்ன சூப்பர் ஸ்டார் பாத்தீங்க அப்படின்னா மேன்ஸ் வச்சிருப்பாரு, தேவா மேன்சன் அப்படின்ட்டு. அப்போ நான் ஃப்ரெண்டு தான் சத்யராஜ் வந்து ஒரு பிரச்சனை வந்து அது பிரச்சனைக்காக பழி வாங்க வந்திருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார். யாரு இதை பண்ணா, என்ன சம்பவம் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க போவாரு. அங்க நடக்கிற விஷயங்கள், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அடுத்தது ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. சம் ட்விஸ்ட் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மற்றபடி எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. இதே பார்த்தீங்கன்னா படத்துல மியூசிக்லாம் பக்காவா இருக்கு. நம்ம அறிவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இறங்கி செய்யறா அப்படின்ட்டு இறங்கி செஞ்சிருக்கா. அப்படி ஃபைட்ஸ் எல்லாம் வந்து குக்கு கூலி பவர் அந்த பாட்டெலாம் செம்மையா இருந்துச்சு. சுதிகாசன் இடத்துல வந்து ஃபைட் ஒன்று வரும், அந்த ஃபைட்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்போ கிளைமேக்ஸ் எல்லாம் பக்காவாக கொண்டு போயிருந்தாங்க. அது பக்காவாக இருந்தது. என்ன இந்த அமீர் கான்லாம் பாவம், அமீர் கானை விட இன்னொரு பாவம் யாருக்குங்க அந்த படத்தில் எல்சியூ ஃபேன்ஸ் தான். படத்தில் எல்சியூடா பாருடா, இந்த பக்கம் எல்லு தெரியுது, இந்த பக்கம் யூ தெரியுது, இந்த பக்கம் சி தெரியுது அப்படின்ட்டு எல்சியூடா அப்படின்ட்டு எல்லாம் கூவிட்டு இருந்தாங்க. உண்மையாக தான் இல்லை, டே பாவம்டாவன்ற மாதிரி. எல்சி ஃபேன்ஸ் ரொம்ப பாவம். இன்னும் எல்சியூன்னு தான் நம்பி வந்தேன். படத்துல ஒலிக்கி வச்சிருப்பாரு, ஒரு ஓரமா வந்து ரோலக்ஸை காட்டுவாரு, 2 பெட்டி கண்டெய்னர் பெட்டி, அதை வெட்டி ஒட்டி வந்தாரு நம்ம அமீர் கான் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாடுங்க. கடைசியில பார்த்தா எல்சியூலாம் இல்ல. ஸ்பாலர்லாம் பண்ணாதீங்க, நான் போய் படம் பார்க்க வேண்டாமா? ஏய்ட்ரே நாங்க ஸ்பார் பண்ணேன். அண்ணனே வந்து அறிக்கை ஒன்று விட்டு இது எல்சிலாம் இல்லைங்க, ஸ்டாண்டர்ட் படம் தாங்க, நான் அடுத்ததான் கூலி 2 எடுக்கிறேங்க, அங்க கூலி போட்டுன்னு வாங்க அப்படின்னு நம்ம லோக்கியானே வந்து சிரிக்க விட்டாரு. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? இதே படத்துல வந்து சில மைனர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுதிகாசன் மாதிரி கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு வந்து சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் சொல்ல முடியாது. படத்துல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன பண்ணா நம்ம எஸ்கே அண்ணன் இல்ல, எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இல்லன்னு பிளஸ் பாயிண்ட் சொல்றீங்களா? நிஜமாதா இது வந்து இவங்களா பறி போட்டாங்களா இல்ல எஸ்கே அண்ணன் ஐடி வச்சு பறி போட்டாரா தெரியல. எந்த வீடா இருந்தாலும் அங்க என்னதான் மரியாதை, கல்யாண வீடா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருக்கணும், சாகு வீடா படமா இருக்கணும், இங்க போல வானவரா இருந்தா மரியாதை அப்படின்ற மாதிரி. தலைவனே வந்து ஐடி வச்சு பறிப்புட்டாரா தெரியல. உண்மையில அவர்லாம் இல்ல. ஓகேவா, நான் பார்த்த வரைக்கும் அவர் இல்ல. படத்துல வந்து ஒரு சில டிஏஜிங் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பர் ஸ்டாருக்கு டிஏஜிங் பண்ணிருக்காங்க, அதுவும் பக்காவா இருக்கு. ஓகே, ரீசெண்டா நான் பார்த்த படங்கள்ல டிஏஜிங்ல வந்து பெஸ்டா எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தக் லைஃப் தான். தக் லைஃப்ல வந்து நம்ம உலநாயகன் பண்ணிருப்பாங்க டிஏஜிங், அது நல்லா இருந்துச்சு. உண்மையிலே கோட்டோட டிஏஜிங் வந்து தக் லைஃப் நல்லா இருக்கும். அதை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு. என்ன முறைக்கிற என்ன நிஜமாதான் ராஜா நம்புறீங்க. இதே மாதிரி நம்ம பிளாஷ்பேக் போர்ஷன்ல சத்யராஜ்லாம் வருவாரு. சத்யராஜ் டிஏஜிங் பண்ணிருக்காங்க, அது சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது லோக்கி என்ன படமா சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஜெயிலரையும் கலந்து விட்ட மாதிரி தான் இருக்குது. ஜெயிலர் அதே கேமியோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேமியோஸ் இருக்குது படத்துல. அதே மாதிரி லோக்கி என்ன பார்க்கும்போது 50-50 ட்ராமா தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படத்துல லோக்கி ஒர்க் பண்ணாரு அப்படின்ற வழக்கமான சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம் பார்க்கும்போது. இது பாத்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் பிடிக்கலாம். ஒரு ரஜினி ஃபேனா இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்
எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீங்கள் போக ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். உண்மை சொன்னேன், வேட்டையன் படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் பக்கா. வேட்டையன் படம்லாம் பார்த்து விருத்துட்டேன். ஓகே, இந்த படம் பக்கா. அண்ணாத்த வேட்டையன்லாம் பார்த்து விருத்து போயிட்டு நீங்கள் இந்த படம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இல்லை ப்ரோ, நான் எல்சி எனக்கு வேணும், லோக்கி படம் மாதிரி வேணும், ரோலக்ஸ் வந்து கத்தியை வச்சு வெட்டணும், ரோலக்ஸ் வந்து கத்தி வச்சு வெட்டணும், தில்லி வந்து கண்டனர் ஆதி ஓட்டணும், லியோ வந்து பறந்து சாப்பிட்டு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது அதுக்கான படம் கிடையாது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான். அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கிட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதே மற்ற லோக்கி படம் மாதிரி ஆஹா ஊகம் இருக்கணும், ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக இருக்கணும், செதுக்கி இருக்கணும், அதன் மாதிரி நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இருக்காது. லோ எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பார்க்க போகிறேன், கொஞ்சம் மாசா எதிர்பார்த்தேன், பேட்டைக்கு அப்புறம் மாசான படம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்போட போயிட்டு நான் என்னென்னமோ நம்பிட்டு வந்தையா, ஏதோ கற்பனைப்பட்டு வந்தையா, யூடியூப்ல 10 பேர் 10 விதமா பேசுறாங்கய்யா, அதெல்லாம் கேட்டு வந்தையா நினச்சி போறீங்க அப்படின்னா சங்கம் பொறுப்பு கிடையாது. சங்கமும் பொறுப்பு இல்லை, இது சண்முகமும் பொறுப்பு இல்லை. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கேரக்டர்ஸுக்கு ஒரு தேவையான அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது சூப்பர் ஸ்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி ஓகேவா. மற்றபடி சில கேரக்டர்ஸ் நாகார்ஜுனா கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்கிறது பெருசாக யூஸ் பண்ண மாதிரிலாம் தெரில. அவர் தலைவன் தான் வில்லன் மாதிரி காட்டுறாங்க. ஆனால் சில நேரங்கள் அவர் பண்ணுறதுல விழுத்துற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இதை வேற ஜோக்கர் பார்த்து ஜோக்கர் யூஸ்வர் பண்ணிட்டாரு லோக்கி, ஜோக்கர் மாதிரி இல்லைலாம் சொன்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது இதை கேட்டால் நான் தான் ஜோக்கர் அப்படின்ட்டு. உண்மையாக படத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது சினிமோகிராஃபி பக்காவாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக வேற லெவலில் பண்ணாங்க, நல்லா இருக்கு. அந்த ஹார்பர் சீன்லாம் பார்க்கணும்னா பயங்கரமா இருந்துச்சு. மோனிகா சாங் உண்மையிலே மோனிகா சாங் வேற லெவலுங்க, வைப்புங்க, சரியான வைப்புங்க. அவன் ஆடிக்கிட்டு இருக்காங்க தேட்டரில் உட்காந்துக்கிட்டு, நின்றுக்கிட்டு போய் அது மாதிரி ஆடுறானுங்க. மோனிகா பாட்டுக்கலாம் நான் ஃபர்ஸ்டே போயிட்டேன். எல்லாரும் ரசிகர்கள் வந்துட்டு உண்மையாக டான்ஸ் ஆடுறானுங்க. டே என்ன மோனிகாவை பார்க்க விட்டுடா, டே யாரும் பண்றீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம லோக்கி கிட்ட இருந்து ஸ்டாண்டர்டா வந்த படம் இந்த படம் ஓகேவா. மேபி நீங்க வந்து மற்ற லோக்கி படம் பார்த்துட்டு மாநகரம், கைதி, லியோ, மாஸ்டர், விக்ரம் அந்த மாதிரி படம் நினச்சிங்கன்னா இது அந்த மாதிரி படம் இல்லை. இது ஸ்டாண்டர்டன் ரஜினி படம். ரஜினி படம் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது, ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சராக படம் பார்க்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரஜினி படம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தான் படம் ரொம்ப பிடிக்கும். அதான் செக் பண்ணி பாருங்கள். படம் வந்து எக்ஸ்பிரஷன் போனால் அது பிடிக்காது, அதே மாதிரி காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. மேபி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு சீனாக கட் பண்ணி மீம் டென்ட் அகலாம் ஆக்குவானுங்க. படத்தில் ஏன் ஏ சட்டி கொடுத்தாங்கன்னு தெரில. இது தெரிஞ்சு ஏ சட்டி கொடுக்குற அளவுக்கு பெருசாக தெரில. சத்யராஜ் செய்ய சில வேலைகள், சில வெட்டு குத்து சீன்கள் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்க தவிர ஏ கொடுத்து அட்லீஸ்ட் யூபையாவது கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ கொடுத்து ரொம்ப இது பண்ணுறதுலாம் பெருசாக எனக்கு தெரில. லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இது வந்து என்னோட ரிவ்யூ தான். நான் படம் பார்த்ததுல என்னோட பால் என்ன இருந்துச்சோ அதான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி தெரியலாம். ஒரு யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்களோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பார்க்க போகிறோமோ அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் போய் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே சொல்லேஸ் வீடியோ லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சோரஸாக சந்திக்கிறேன். போடுறேன் பாய். அப்புறம் முக்கிய விஷயம் ஹைப் ஏற்றி விடுங்க. கீழே போனா கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் இருக்கும், அது முன்னாடி ஹைப் மாதிரி வந்துடும் ஓகேவா. சொல்லுங்க ஹைப் விடுங்க ப்ளீஸ்.